ஆ, என்ன ஒரு அழகான கலர் பார்த்தீங்களா? எவ்வளவோ பூ ஆண்டவர் படைச்சிருக்காரு. கனகாம்பரம், பிச்சி, மல்லி, முல்லைன்னு. ஆனாலும் இந்த ரோஸை மாதிரி ஒரு பூ வராது பாருங்க. எவ்வளவு கலர் இருக்குது. ஆனாலும் இந்த ஆரஞ்சு கலர் அழகே தனி. இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது எனக்கு மட்டும்தான். யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. யாரு? ஐயோ, இந்த சத்தத்தை பார்த்தா டயனா மாதிரிலாம் இருக்கு. அச்சோ, என்னத்தை பார்த்தாலும் எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு கேட்பாளே. ஐயோ, நான் இப்போ தானே சொன்னேன் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு. வந்துட்டாளா? அப்பா, கிளிக். வா டயனா. என்ன பிரிலா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் டயனா. நான் இந்த பக்கமாக வந்தேன் ஷாப்பிங் போகலான்னு. சரி, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு டயனா. பிரதர் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பையன் எப்படி இருக்காங்க? பையன் வேலைக்கு போயிருக்கிறான். எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன நீங்க ஒரு பதட்டமா இருக்க மாதிரி இருக்கீங்களே? இல்லையே, ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே. என்ன மறைக்க போறேன்? இல்லை, உங்க கையில ஏதோ மறைக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டாளா? அப்பா, ஒன்றும் இல்லை. இல்லை, உங்க கையில ஏதோ மறைக்கிறீங்க. விட மாட்டா. ஐயோ, அழகா இருக்கே. ஐயோ, அவள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேற இருக்குது. கேட்டுருவாளோ? இல்லை, ரொம்ப அழகா இருக்கே. எங்க எனக்கு கொடுங்களேன். ஆரம்பிச்சிட்டாடா. கொடுங்க பார்க்கலாம். கொடுங்க. என்ன பியூலா இப்படி இருக்கீங்க? ஐயோ, ஏன் பிச்சு போட்டீங்க? வாங்கினதையும் வாங்கி போட்டு ஒரு கேள்வியை பாரு இவளுக்கு. ஐயோ, நான் உங்க தலையில வச்சு விடலான்னு தான் நான் கேட்டேன். ஐயோ, என்னது எனக்கு வச்சு விடவா? ஆமா, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லப்படாதா? இப்படிதான் நம்ம இந்த பிஞ்சு போன பூ மாதிரி தான் நாமளும் நம்மளோட நேரத்தை எல்லாத்தையும் டிவியில், மொபைல் ஃபோனில் உலக பிரகாரமான காரியங்களை ஒப்பு கொடுக்கறனால தான் நம்ம ஆண்டவருக்கு தேட வேண்டிய நேரத்தை முழுமையாக கொடுக்கறதுனால அவருக்கு நற்கந்தமாக இருப்போம்.